Namaskaram. Good evening. I'm ரொம்ப மிக்க நன்றி அமுல் மகேஷ் மேடம்க்கு மிக்க நன்றி என்ன இங்க இன்வைட் பண்ணி உங்களோட ஒரு இது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஹோட்டல்ஸ் 5-star ஹோட்டல் அது மாதிரி ஹோட்டல்ஸ் அவர் ஷெஃப் ட்ரெயின் பண்றதும் எஜுகேஷன் அவங்க எஜுகேட் பண்றது அந்த இது இந்த குரூப் நம்ம நிறைய பேர் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் பேக்கரி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கொஞ்சம் நர்வஸ் கூட இருக்குது. ஏன்னா உங்களோட நான் இந்த கான்டெக்ட்ல பேசினது இல்லைன்னு சொல்லிட்டு அதனால வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம் நான் பிளான் தேங்க்யூ. அவங்க மேடம் மகேஷ் ரொம்பவே புகழ்ந்து சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நான் சென்னையில நான் பிறந்தது பெங்களூரு, சென்னையில தான் வளர்ந்தது, படிச்சது பெயின் ஸ்கூல், கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல், ஆர்ம்ஸ் ரோட்ல பெயின் ஸ்கூல். அப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருந்தாங்க. இப்போ கூட நான் அந்த குரூப்ல இருக்கோம். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல் செட்பெட்ல அங்கேயும் படிச்சு ஹை ஸ்கூல் எல்லாம் பண்ணி அங்க கொஞ்சம் பேட்மிண்டன்லாம் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். பேட்மிண்டன் கேப்டன்லாம் இருந்து அங்க செட்பெட் ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் விவேகானந்தா காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி சேர்ந்து அதுக்கப்புறம் லாயலா காலேஜ்ல பிஎஸ்சி பாட்டனி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ சோஷியல் ஒர்க் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோட அங்க உட்கார்ந்தா அந்த ஃபாதர் எங்க அண்ணா கூட எனக்கு சின்ன வயசுல கொஞ்சம் அம்மா சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. ஸோ நாங்களே செல்ஃப் ஸ்டைல்டா இருந்து என்ன செய்யறது, நார்மலா சேலஞ்சுன்னு வந்தா இந்த மாதிரி இது வரனா நம்ம இது பண்ணி நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்லோ டவுன் பண்ணி லைஃபே நெகட்டிவா வாழ்ந்துக்கலாம். கடவுள் புண்ணியத்துல நாங்க கடவுள் புண்ணியத்துல இந்த மாதிரி நான் ஃபார்வர்டா போகலான்னு சொல்லி நம்ம எப்படி பண்றதோ இது பண்ணிட்டு கேட்டரிங் காலேஜ்ல பிரதர் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஸோ 1976 எனக்கு கேட்டரிங் காலேஜ்ல நான் கேட்டரிங் காலேஜ் ஜாயின் பண்ணேன். மெட்ராஸ் தரமணி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தரமணி, அதனால அங்கதான் ஜாயின் பண்ணேன் கேட்டரிங் காலேஜ்ல. அப்போ கிராஜுவேட்ஸ் தேவையில்லை, ஆனா கிராஜுவேட்டா இருந்தும் நான் அதுக்கு அப்ளை பண்ணதுனால நான் கொஞ்சம் இந்த ஃப்ளைங் கிளப்ல, மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்ல அப்போ ஸ்காலர்ஷிப்பு கொஞ்சம் அப்போ கூட ஹாஃப் பே பண்ணணும். அந்த காலத்துல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் கடவுள் பிடிக்கல அப்பாவும் அண்ணாவும் என்னை அங்கே ஜாயின் பண்ண சொல்லி நாங்கள் மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்லையும் அங்கே இதை எடுத்து ஃப்ளைங்கும் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் பைலட்ஸ் லைசன்ஸ் பண்ணிட்டு கேட்டரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஜாயின் பண்ணோம். இந்த கேட்டரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணோன்னு அங்க இப்ப அங்க ஒரு என்ன இதனா என்னுடைய கேட்டரிங் காலேஜ்ல மலேசியான்னு இன்னொரு ஸ்டூடெண்ட், அவங்கள ஒரு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து. அப்புறம் கேட்டரிங் காலேஜ் 73, 74, 75லயும் இப்ப என்னுடைய மனைவி அந்த ஸ்கூல்ல கிளாஸ்மேட்டா இருந்தாங்க. அவங்க பேரு மலேசியா. அந்த இதுல ஃபியூ இயர்ஸ் அப்புறம் அவங்க நாங்கள் மீட் பண்ணோம். இங்க என்னன்னா நாங்க அந்த கேட்டரிங் காலேஜ்ல இருக்கும்போது நான் நிறைய இடத்துக்கு ட்ரைனிங் எல்லாம் உற்சாகத்தோட பண்ணேன். ஏன்னா ஸ்டாண்டர்ட் அப்படி ஒண்ணு பெரிய ஸ்டாண்டர்டுன்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் கேட்டரிங் காலேஜ்ல கிராஜுவேஷன் எல்லாம் முடிச்சதுனால ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அப்ப இவங்களெல்லாம் புலி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் அந்த இதுக்கு பயப்படல. ஏன்னா நான் பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கடவுள் பிடிக்கல. நான் கிரேஸ், என்னுடைய கடவுள் கொடுத்த திறமை நான் யூஸ் பண்றதுனால அது லாங்குவேஜும் கம்யூனிகேஷன் அப்படி ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. சுதர்ஷன் இன்டர்நேஷனல், அப்புறம் பாம்பே டாஜ், மெட்ராஸ் டாஜ், அங்கெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யலாம். இந்த மாதிரி ட்ரைனிங் டைம்ல அப்ப இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்
என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால என்ன புலி பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன், கடவுளுடைய ஃபேவர் இருந்தது. இல்லைன்னா நிறைய புலிங்க அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி மிஸ்ஸஸ் எங்க மீட் பண்ணி அப்புறம் நான் கேட்டரிங் காலேஜ் முடிச்சேன். அந்த கேட்டரிங் காலேஜ்ல என்னன்னா எனக்கு எல்லாம் பிடிக்கும். அந்த குக்கிங்னா நம்மளுக்கு குக்கிங் ஒரு விஷயம் என்னன்னா குக்கிங் அது விட்டு மீதி சர்வீஸ்ல வைன்ஸ்ல ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இதுல ஒரு சார் MBAல மிஸ்டர் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்ப கூட இருக்கிற MBA கேன்சஸ். அவர் வருவாரு. அவர் பாவம் வந்துட்டு கொஞ்சம் கவுபாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க கிளாஸ்ல கொஞ்சம் யங் டைம்ல கொஞ்சம் நாட்டியா தான் இருப்போம். லேட்டா வருவோம் ஒரு வாட்டி. இல்லைன்னா கிளாஸ்க்கு வந்த அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சாய் சாப்பிட போகலான்னா எனக்கு கோவம் வரும். இவ்வளவு தூரம் நம்ம ட்ரெயின்ல ஏறி வீட்டுல இருந்து சென்னை கீழ்பாக்கிலிருந்து வந்து தரமணிக்கு வரேன், அதுக்கப்புறம் நீ சாய் போகலாம், அதுக்கு முன்னாடி சொல்லுங்க நான் மூலமா வந்திருப்பேன், நல்லா படுத்து தூங்கியிருப்பேன் அப்படின்னு. ஸோ பட் எனிவே கேட்டரிங் காலேஜில் படிச்சதுனால எனக்கு வந்து குக்கிங்னா பிடிக்காது. பாய்ஸ் ரோஸ்ட் சிக்கன் சொல்லுவாங்க, அந்த சிக்கனை தீச்சு வச்சிருவேன். எனக்கு கிளாஸ்ல கேட்க மாட்டேன். மீதி எல்லாத்துலயும் ஹை ரேங்க்கு. இந்த கேட்டரிங் காலேஜ் நேச்சர் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு நாள் நான் லேட்டா வந்தேன். அடுத்த நாள் அவர் சொன்னார், ரமேஷ் ஜவாஜி என் பேரு, பட் ரமேஷ் பாபு மிடில் நேமு, ஆந்திரா ஒரிஜினலி, பட் சென்னையில தான் நான் வளர்ந்தது, பெங்களூர் பிறந்தாலும் ஃபுல்லும் படிச்சதெல்லாம். ஸோ அவர் வந்து சொன்னார், ரமேஷ் பாபு நாளைக்கு வந்து நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி ரமேஷ் பாபு கொடுப்பாருன்னு எண்ட் ஆஃப் த கிளாஸ் சொன்னார். சரி, அடுத்த நாள் நான் அந்த கிளாஸ் கேட்டதில்லை, ஒன்றும் கேட்டதில்லை. சரி, அடுத்த நாள் என்னன்னா ஒரு 2 days டைம் கொடுத்தாரு. வீட்டுல அண்ணா கேட்கிற, என்னடா வாழ்க்கையில இந்த மாதிரி படிச்சதில்லை, உளுந்து படிக்கிற அப்படின்னு சொல்லி அண்ணாவே, எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு, இப்ப கூட மெட்ராஸ்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி உளுந்து படிக்கிறேன்னா நான் ரொம்ப சொல்லலை, ஆமா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த வாட்ச் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட், நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா என்னமோன்னு சொல்லி ஒரு பெரிய டாபிக் கொடுத்தாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா, அம்மா இல்லாதனாலையும் அப்புறம் நாங்களே வளர்ந்ததுனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா, ஒரு ப்ராப்ளம்ல நம்ம வந்து முன்னேறினா நம்மளை காட்டிக்கணும்னு கிடையாது, அந்த ப்ராப்ளம்ஸ் வந்தா, கஷ்டம் வந்தா அதை ஓவர் கம் பண்ணணும். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு ஈகிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோழி, இந்த கோழி அந்த கோழி வந்து ரொம்ப அதை கம்பேர் பண்ணா ஈகிள், நான் தமிழ் எனக்கு ஈகிள் சொல்ல வரல, எனிவே ஈகிள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈகிள் சொல்றாங்க அது ரொம்ப வருஷம், பாதி வயசு ஆனா பாதி ஏஜ், 40 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் 10 வருஷம் இருந்தாலும் ஒரு 5 வருஷம் நடு லைஃப்ல அந்த ஈகிள் வந்து இந்த விறகு, இந்த ஃபெதர் இல்ல விதை, அந்த இது விங்ஸ், அந்த இதெல்லாம் கொத்திட்டு அதுக்கு அந்த பீப், அந்த மூக்கும் விழுந்துருமா, இந்த ஃபெதர்ஸும் விழுந்துருமா. ஆனா அதிசயம் என்னன்னா ஈகிள்ல அந்த வயசான ஒரு சொல்றாங்க 20 வயசு கூட கொஞ்சம் அந்த பால்ட் ஈகிள் இருக்குன்னு. ஆனா அது 10 வயசு வச்சுக்கோங்களேன், 10 வயசு அப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஏஜ் ஆகுதுன்னா, இந்த ஈகிள் எப்படின்னா அந்த வெகையெல்லாம் கொத்திட்டு மூக்கு புதுசு வரும், வெகை புதுசா வரும். இப்போ ஒரு 5000 meters ஃபிளைனா 2000 meters ஃபிளை பண்ணும். புது பீக்கு, புது மூக்கு, புது அந்த வேகெல்லாம் வந்துட்டு, ஃபெதர்ஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலா போற ஹைட்டோட இன்னும் டபுள் ஹைட்டு ஃபிளை பண்ணுது. அதனால எனக்கு அந்த ஈகிள் பிடிக்கும். அதனால ஏன்னா அந்த சிக்கன்னா கொத்தி கீழே அந்த கால் கிட்ட வரும். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் நான் சொல்வேன், சிக்கன் வேணுமா, ஈகிள் தான். நம்ம வந்து ஒரு 4 கோழி வச்சு ஒரே ஒரு ஈகிள் வச்சா அந்த கோழியும் பறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மேன் இஸ் நோன் பை த கம்பெனி ஹி கீப்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மனிதரும் என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்து எப்படி முன்னேறணும், எப்படி நேர்மையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா நம்மளும் செய்யலாம். நான் லா பேச வரல, லீகல் பேச வரல, உங்களுக்கு ஒரு ஐடியா
சொல்ல வந்தா நான் என்ன பிலீவ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கோச்சுக்காதீங்க. அதுக்கு நான் ஈகிள் பத்தி அதுக்கு நான் சொல்றேன். ஒரு ஈகிளை ஒரு 5 கோழி கிட்ட வச்சா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கோழியே பறக்குமா. அதே மாதிரி இந்த ஈகிள் கையில நிறைய கோழி வச்சா ஒரே ஈகிள் கிட்ட அந்த ஈகிளும் பறக்க மறந்துடுமா. மேன் இஸ் நோன் பை த கம்பெனி கீப்ஸ். நீங்களாம் லயன் கிங் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஆன்சர் பண்ண முடியுங்களா? லயன் கிங் யாராவது பார்த்திருக்கீங்களா அந்த மூவி? ஓகே, லயன் கிங்ல அந்த லயன் கிங் மூவி பும்பாவும் அப்புறம் இன்னொரு இதுவும். ராஜேஷ் டு எவ்ரிவன். எஸ் சார். ஓகே ராஜேஷ், கேன் யூ ஆன்சர்? ராஜேஷ், லயன் கிங்ல யூ ரிமெம்பர் அக்குனா மட்டாடான்னு பாட்டு இந்த லயன் கிங்ல நம்ம இந்த லயன், ஆமா, பும்பா அண்ட் டிமான். வெரி குட், வெரி குட். டிமான் இருக்கும். அந்த லயன் வந்து இந்த கிங்கு, அந்த கிங்கினுடையதே மறந்து போய் இந்த பும்பாவும் இந்த ஆன்டி இந்த இதோட இது பும்பா அந்த லிமோன் அந்த அவங்களோட இருந்து அது மறந்து போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு போகுது. ஸோ இல் ஸ்டார்ட் டான்சிங் நிவேதிதா, கரெக்ட். ஸோ அந்த மாதிரியே டான்ஸ் ஆட ராஜாவா வேலை விட்டுட்டு ராஜாகிரி விட்டுட்டு இங்க நாச்சுனே டான்ஸ் பண்ணி ஆரம்பிச்சு அக்குன்னா மட்டாடா, திஸ் வண்டர்ஃபுல் வேர்ட், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி அதனால எனக்கு இந்த ஈகிள் பிடிக்கும். ஸோ இந்த கேட்டரிங் காலேஜ் முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் எனக்கு சிக்கன் பண்ணானா பாயில் சிக்கன் ரோஸ்ட் சிக்கன் பண்ணா என்னுடைய இப்ப மனைவியா இருக்கவங்க அங்க கிளாஸ்மேட் யாருன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா கோழி எல்லாம் நல்லா பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து மீதி இது வரும், குக்கிங் வராது. அந்த கேட்டரிங் காலேஜ் பத்தி ஸ்டோரி நான் சொல்லும் போது அந்த கேட்டரிங் மேனேஜருக்கு அடுத்த நாள் பிரசன்டேஷன். லாஸ்ட்ல அவர் நினைச்சாரு இந்த ரமேஷ் பாபு பையன் கொஞ்சம் குறும்பு பையன், கிளாஸுக்கு சரியா வரதில்லை, அதனால அவனுக்கு அவன் திறமை எப்படி அவனை நம்ம எல்லாரும் எதிர்க்க சொல்லி தரலாம், ஏன்னா நம்ம கத்துக் கொடுக்குறோம், அவன் கேட்க மாட்டான். ஸோ இப்ப அவனுக்கு அவமானப்படுத்தினா அப்படி அவர் மனசுல நல்ல குணம் இருந்திருக்கலாம், இது பண்ணா அப்படின்னு. நான் வந்து அதை சேலஞ்சா எடுத்து கடவுள் பிடித்துல அந்த இதுல நானும் முயற்சி பண்ணி ஒரு பிரசன்டேஷன் ரொம்ப ஒரு நல்லா எழுதி அது முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து என்னமோ டவுன் பண்ணி அப்படி சிரிச்சு என்னை இது பண்ற கேலி பண்ற மாதிரி இருந்தவர். அவர் படிச்சவர், அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி என்னுடைய வாத்தியார் அவருக்கு இது பண்ற கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் நேச்சுரல் மேன் 1973 to 76 தரமணியில அவர் எனக்கு கத்துக் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த கிளாஸ் முடிச்சு ஒரு 1 hour என்னமோ half an hour 2 நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் மேனேஜ் 2 பிரசன்டேஷன் செய்தேன். அது செய்ததுன்னே அவர் மூஞ்சி இது மாதிரி அவரே கை தட்டி ரொம்ப புகந்தி. அப்புறம் கிளாஸ்ல காலேஜ்ல எனக்கு நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ அப்ப வந்து அது இந்த கேட்டரிங் அந்த கோழி பத்தி எதுக்கு சொன்னேன்னா, இந்த ரோஸ்ட் சிக்கன் பண்ண சொன்னா பாயில் சிக்கன் பண்ண ஒன்றும் தெரியாது குக்கிங்க்கு, அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மீதி எல்லாம் சப்ஜெக்ட் 11-12 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரெஞ்சு, சர்வீஸ், இங்கிலீஷ், பேசிக் சயின்ஸ், நியூட்ரிஷன், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலயும் நல்லா மாற்றுவாங்க. குக்கிங் நான் குக்கிங் ஆயிருக்க மாட்டேன், குக்கிங் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ ராஜா, ஐ கேன் see your chat. ஸோ குக்கிங் செய்ய மாட்டேன், நான் வந்து சர்வீஸ்ல இருப்பேன். ஆனா இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க கேட்டரிங் காலேஜ்ல. அவங்க இன்டர்வியூ எடுக்கும் வரும்போது, சாரி நான் இங்கேயே டைம் ஆகுது, எடுக்கும்போது அவங்க வந்து டாஜ்ல எல்லாம் வந்து எனக்கு டாஜ்ல கிடைக்கல. அப்ப ரொம்ப அப்செட்டா இருந்தா, எனக்கு இங்கிலீஷ் பேச வருது, கம்யூனிகேஷன் வருது, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் டாஜ்ல வந்துட்டு என்ன மட்டும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப எனக்கு அவங்க செலக்ட் பண்ணல. ஆனா நான் போய் கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு, அவர் சொன்னாங்க என்னமோ சொன்னாங்க. அப்புறம் நான் டாஜ்ல அந்த பெரிய HR மேனேஜர் மீட் பண்ணோம் அப்படின்னு எப்படியோ நான் முயற்சி செய்து அவங்க மீட் பண்ண அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து பேர் என்னது, எனக்கு வந்து நாங்க என்ன பாக்குறோமோ அதுக்கு நீ குட் நல்லா பண்ணுங்க, ஆனா நாங்க எதிர்பார்க்கிறோமோ அதை நீங்க பண்ண முடியல, அதனால எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஓகே, கேட்டரிங் எல்லாம் முடிஞ்சு நான் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா நான் அப்போ இது பண்ணேன். ஓகே, நான் ஷெஃப் ஆக போறேன். ஏன்னா ஷெஃப்னா நல்ல செலிபிரிட்டி இது இருக்கு, நல்ல பாப்புலாரிட்டி இருக்கு, கிரியேட்டிவ் டிஷ். அரவிந்த் பேர் மாதிரி போச்சு, மிஸ்டர் அரவிந்த். அரவிந்த் சதீஷ் அரோரான்னு டாஜ்ல இருந்து அவர் தான் வந்து. ஸோ அந்த கிச்சன்ல அது மாதிரி அவர் பேர் எடுக்கணும், அது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு
அப்புறம் அந்த கேட்டரிங் காலேஜ் இருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஐடிசில இருந்து சூ ஷெஃப் ஆகி ஐடிசி மோரியாலா ஷெஃபா இருந்து எனக்கு வந்து அப்போ கனடா போறதுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. அப்ப எனக்கு கல்யாணம் கட்டி எனக்கு ஒரு கேர்ளு ஒரு பாய் அப்படின்னாங்க. 87ல கனடாக்கு போனேன். கனடாக்கு போய் அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஷெரட்டன் சென்டர், கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க்லையும் அதில் அடுத்துலையும் எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சி எனக்கு கேட்டு ஷெரட்டன் செலக்ட் பண்ணி என்ன அனுப்பிச்சாங்க. அப்புறம் நான் மிடில் ஈஸ்ட்லையும் 450 ரூம் தோஹா ஷெரட்டன் ஹோட்டல் அந்த டைம் 1982ல அங்கே செலக்ட் ஆகி. வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன். இன்னொருத்தர் லோகநாதன், அவர் ஆஸ்திரேலியா இருக்க 2 பேர் தான் அவுட் ஆஃப் அமெரிக்கன் ஷெரட்டன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணாங்க. அப்போ ஆல்ரெடி நான் சோலா ஷெரட்டன்ல யங்கஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஷெஃபா. அப்ப எனக்கு வயசு வந்து ரொம்ப யங்கா இருந்தேன். அப்ப 23, 52, 82, 53, 82, 27, 29, 28, 29, 27 மேரேஜ். அதிலே எக்ஸிகியூட்டிவ் ஷெஃபா அப்படி இருந்து அங்க மோரியால இருந்து கனடாக்கு போறதுக்கு சான்ஸ் வந்தவுடனே கனடாக்கு நாங்க போனேன். அங்க கனடா போனா அங்க கையில காசு கம்மிதான் இருந்தது, வேலை பார்க்கணும். எனக்கு வித்தின் 1 வீக்குள்ள 2-3 ஜாப்ஸ் கிடைச்சது எக்ஸிகியூட்டிவ் ஷெஃபா. அங்க இந்தியாலேயே நான் நம்பர் 2 மோரியாலா ஷெஃபா இருந்தேன். 400-500 ரூம் ஹோட்டல். ஷெஃப் மஞ்சித் கில் பிரசிடென்ட் ஐஎஃப்சி. ஸோ ஆனா அங்க போனா எனக்கு 2-3 மீதி இன்னொரு பஞ்சாபி ஆள் என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்தியால இருந்து வருவாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்காது, சின்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புகழ்ந்து சொல்லலை. நம்ம நாட்டுல வளர்ந்து நம்ம நாட்டுல படிச்சு நம்ம நாட்டுல முயற்சி பண்ணி எனக்கு அந்த ஊர்ல போய் எனக்கு அந்த மாதிரி நல்ல ஷெஃப் பதவி கிடைச்சிது. நான் ஒரு பெஸ்ட் வெஸ்டர்ன்ல அது கொஞ்ச நாள் இருந்து ஸ்டாம்பீடர் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் நான் இருந்து எனக்கு வந்து நல்லா அங்க செய்யும் போது அங்கேயும் எனக்கு சர்டிபிகேஷன் சொன்னாங்க. நீங்க வந்து மெடிக்கல் சர்டிபிகேஷன், சானிடேஷன் எல்லாம் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரிஞ்சது. ஆனா எனக்கு சர்டிபிகேஷன் வந்து நீ வந்து இந்தியால இருந்து வந்திருக்க, இந்த சர்டிபிகேஷன் பண்ணலன்னா எங்களுக்கு இந்த இதெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்கு, என்னுடைய திறமை பாருங்க. எனக்கு அந்த தைரியம் இருந்தது. திறமை பாருங்க, நிறைய இது நான் கோட் பண்ண முடியல. அப்ப எனக்கு அந்த தைரியம் எப்பவுமே இருக்கும். ஈவன் தோஹா ஷெரட்டன்ல இருக்கும் போது இங்கிலீஷ் பண்ணலாம் இருக்கும் போது எனக்கு சரியா கவனிக்கலன்னா நேரா போய் உட்காந்து 2-3 வாட்டி கேட்டு அவங்க சொல்லல. சரி, அப்ப நோ ப்ராப்ளம், எனக்கு இந்த ஷெஃப் ட்ரைனிங் தேவையில்லை, நீங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அடுத்த பிளேன்ல என்ன போடுங்க, நான் வாபஸ் ஷெரட்டன் போயிடுறேன். பயந்து என்ன ஷெஃப்ஸோட போட்டு நான் அங்க இது பண்ணி அங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணி மிஸ்டர் ஃபக்ருதீன் அலி அஹ்மதுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணி பாகிஸ்தானி ஃபுட் ஃபெஸ்டிவலோட பெட்டரா பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்புறம் கனடா போனா அந்த மாதிரி அங்கேயும் எனக்கு ஷெஃப் பதவி கிடைச்சு எக்ஸிகியூட்டிவ் ஷெஃபா இருந்து இங்க சர்டிபிகேஷனுக்கு வந்து கேட்டாங்க. நான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனா Amula, I have another few minutes more, right? But yes, sir, we do have time, but I would like to get to know more about your bakery side of one. I can't hear you. Am I audible, sir, now? Hello? Okay. Am I audible? Yeah, okay. Kapil, am I audible? Yeah. Now, yes. Yeah. We would like to share your bakery side experiences for a few minutes, please. Bakery side, okay. Thank you. Now on the Doha so that our attendees will get an idea about the questions they should okay. I'll tell right away. Okay, there in the Canada Alberta best certification பண்ண. Alberta best certification and the hotelier certification. அதனால எங்க ஹோட்டல்ல வந்து இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸும் fantastic products. அதனால தான் எங்க the best buffet in town. In the croissant, muffins, butter horn, cinnamon rolls, bagels, brioche, San Francisco sourdough create pastries, butter tart, இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து யோர்க்ஷயர் புடிங் சொல்லலாம். இப்போ நான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும்போது 1 இயர் தோஹா ஷெரட்டன்ல இருக்கும்போது நான் பேக்கரியில அங்க வந்து ஜெர்மன் ஷெஃப்ஸ் இருந்தாங்க. அங்க மிடில் ஈஸ்ட்ல ஓமாலி, பக்லாவா, இந்த மாதிரி இது டிசர்ட்ஸ், இந்த மாதிரி பேக்கரி இது நிறைய ஐட்டம்ஸ் அங்க வந்து ஷவர்மா வந்து மெயின் டிஷ். பட் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஓமாலி, அப்புறம் டிஃப்ரெண்ட் புடிங்ஸ், ரைஸ் புடிங்ஸ், முலாபியா,
அந்த மாதிரி நிறைய அது ஃபைலோ பேஸ்ட்ரி வச்சு அந்த சுகர்ல டிப் பண்ணி ரோஸ் வாட்டர்ல போட்டுட்டு பிஸ்தா அதெல்லாம் போட்டு பண்ணுவோம். ஸோ ஃபென்டாஸ்டிக்கா அங்க நாம பண்ணிட்டு இருந்தோம். இந்த பேக்கரியில ஈவன் சாக்லேட் ப்ரலீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் ஆல் ஷைன் 450 ரூம் ஹோட்டல் தோஹா கத்தார்ல ஆல் ஷைன்ல நான் இருந்தேன். ரெஸ்டாரண்ட் கான்டினென்டல் வெஸ்டர்ன் கிச்சன் ஆன் த ரூஃப் டாப் மேபி 17th or 21st ஃப்ளோர்ல அங்க இந்த பிரமிட் மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டல்ல வந்து ஐஸ் ப்ரலின்னு கொடுப்பாங்க. ஐஸ் சாக்கல் ஐஸ் கார்விங் பண்ணி அதுல சாக்லேட் ஐஸ் டிப் பண்ணி சாக்லேட் வச்சு ஐஸ் இதுல வந்து சாக்லேட் வனிலா ஐஸ்கிரீம் இது பண்ணி அதுல சாக்லேட் கோட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன பேட்டரி வச்சு இலுமினேஷன் வச்சு அந்த ஐஸ் சாக்கல்ல வச்சு அந்த சாக்லேட்ஸ் வச்சு எண்ட் ஆஃப் த புஃபே அதை பண்ணி நாங்க சர்வ் பண்ணுவோம். இன்னொன்னு பேக்ட் அலாஸ்கான்னு சொல்லி ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. அது ஐஸ்கிரீம் வச்சு செய்வாங்க. அதுக்கு இன்னொரு பேர் நார்வீஜியன் ஆம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நார்வீஜியன் ஆம்லெட்னா நான் அந்த இதுல எழுதி கூட நான் அந்த போர்ட்ல கூட எழுதி காட்ட முடியும். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு நான் சொல்றேன் என்னன்னு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே ஷேர் photos Microsoft whiteboard. ஓகே ஸோ இதுக்கு வந்து Norwegian sorry I'm handwriting omelette baked Alaska இது நான் வந்து ஸ்டாம்பீடர் இன் ஹோட்டல்ல இருக்கும்போது இது நீங்க பாத்தீங்கன்னா நான் அது கிளியர் பண்றேன். ஓகே, ஸ்டாம்பீடர் ஹோட்டல்ல இருக்கும்போது இது ரூம் சர்வீஸ் ட்ராலி ஒன்று இருக்கும். அந்த ட்ராலி மேல இந்த பேக்ட் அலாஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்டர் வச்சுட்டு இங்க சுர்சுர் பத்தி மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன கியூகம்பர் வச்சு ஆரஞ்சு வச்சு அதுல சுர்சுர் பத்தி ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கும். ஸ்பார்க்கிள்ஸ் போட்டுட்டு இந்த பேக்ட் அலாஸ்கா வந்து ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டு அதுல ஐஸ்கிரீம் போட்டு இன்னொரு ஸ்பாஞ்ச் வச்சு ஐஸ்கிரீம் போட்டு இன்னொரு ஸ்பாஞ்ச் வச்சு ஐஸ்கிரீம் போட்டு இன்னொரு ஸ்பாஞ்ச் வச்சு ஐஸ்கிரீம் நட்ஸ் போட்டுட்டு இதெல்லாமே இது பண்ணிட்டு இதுல ஐசிங் பண்ணிட்டு ஒரு கேக்கா பண்ணி இந்த கேக் வந்து ஐஸ்கிரீம் கேக் மேல வந்து ராயல் எக் ஒயிட் அப்புறம் சுகர் அதை பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் வெனிலா ஃபிளேவர் போட்டு அதுக்கு ராயல் ஐசிங்னு சொல்லுவாங்க. அது மேல போட்டுட்டு ஃப்ரீசர்ல வைப்போம். ஃப்ரீசர் டெம்பரேச்சர் அதுல வந்து -15 to -18 degrees செல்சியஸ் ஐஸ்கிரீம் வைக்கிற மாதிரி அது வச்சா இந்த கிளியர் ஆல் ரைட். இது வச்சுட்டு இந்த ஐஸ்கிரீம் காத்தோ, இது பேரு காத்தோ GATEAU, ப்ளூரல்ல வந்து GATEAUXன்னு சொல்லுவாங்க. காத்தோன்னு சொன்னா நிறைய ப்ளூரல்ல நிறைய ரிச் கேக்னா காத்தோ. இந்த காத்தோலன்னா ஐஸ்கிரீம் கேக். இப்ப கூட ஐஸ்கிரீம் கேக் ஒரு வாட்டி நம்ம நிறைய ஐஸ்கிரீம் கேக் கிடைக்கும். இந்த மேக்னம் ஐஸ்கிரீம் கூட இந்த சாக்லேட் கோட்டிங் இருக்கு, அது பிரலீன் மாதிரி. பட் இது ஐஸ்கிரீம் கேக் வந்து நான் அந்த ட்ராலியில வச்சுட்டு இது மேல அந்த சுர்சுர் பத்தி எல்லாம் வச்சுட்டு பிராண்டி எடுத்துட்டு பிராண்டிய வந்து ஒரு இதுல கிண்ணத்துல வச்சுட்டு அந்த பிராண்டி வச்சு ஃப்ளேம் பண்ணுவோம். ஃப்ளேமிங்னா ஃபிளாம்பேனா டு ஃப்ளேம். இந்த ஸ்பிரிட் ஆல்கஹால் பிராண்டி கோனியாக் விஸ்கி அந்த மாதிரி லிக்கர்ஸ் அது இது பண்ணா அது ஃப்ளேம் பண்ணுவோம். அது ஃப்ளேம் பண்ணா அந்த பேக் அலாஸ்கா அது மேல போட்டுட்டா அப்படியே அது எரியும். லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வெட்டிங் செரிமனிக்கு நான் அதை வீல் பண்ணி எடுத்துட்டு போனேன். அவங்களாம் கை தட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த இது. அதனால என்னுடைய ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ரொம்ப சொல்லுவாங்க, கஞ்சூஸ் ஓனர், ஒரு காசு கொடுக்க மாட்டாருன்னு. அதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கடவுள் கொடுத்த திறமைய நம்ம வந்து ஆனஸ்டா நான் தான் பெரிய ஆளுன்னு ஆனஸ்டா நான் வேலை செய்வேன். எவ்வளவு ஒரு 5 மணி நேரம்னா 10 மணி நேரம் வேலை செய்வேன். அவங்க அதுதான் சொல்றாங்க, நம்ம கொடுக்குற இதுவோட அதிகமா சொன்னா நம்மளுக்கும் அதிகமா பெனிஃபிட் வரும், மீதி பேருக்கும் நன்மை வரும். ஸோ அந்த மாதிரி செய்தா நிறைய இதுல எனக்கு நிறைய அவார்ட்ஸ் அது மாதிரி கிடைச்சு இந்த மாதிரி பேக்கரியில நிறைய இது அங்கேயும் கத்துக்கிட்டேன். நான் ஐடிசி ஷொனார் லக்ஸுரி கலெக்ஷன்ல ஒரு 13 அவார்டு வின் பண்ணோம். அதுல பேக்கரி இப்ப என்னுடைய ஸ்பெஷல் ஷெஃப் ஹர்பவன் கபூர்னு சொல்லி ஐடிசி ஃபுட்ஸ்ல அவன் இது பண்ணியிருக்கான். ஒருத்தன் வந்து ஹாங்காங்ல இருக்கான்,
இன்னும் நிஷாந்த் விஜயகுமாரன் பிரௌனி ஹேவன்ல அவரும் ஷெஃபா இருக்காரு. நிறைய ஷெஃப்ஸ் என்னுடைய ஷெஃப்ஸ் எல்லாம் இப்போ எல்லாம் ஹோட்டல்ஸ்ல இருக்காங்க. ஷிவ்னீத் ஹைதராபாத்ல, ஜோதான்னு சொல்லி வின்சர்ல எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ண ஒரு ஷெஃப், பேக்கரி ஷெஃபா இப்போ ஐடிசி சன்ஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு. ஸோ ஐ திங்க் நோ ப்ராப்ளம். என்னுடைய இன்ட்ரடக்ஷன் நான் முடிச்சுட்டேன். அதான் நம்ம எந்த இதுவும் சேலஞ்சு, கொடுமை, எதுவும் நம்ம நன்மையாக மாற்ற முடியும். அதுதான் என்னுடைய லைஃப்ல எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் எதுவும் பயப்பட மாட்டேன். வாழ்க்கையில எனக்கு ஒரு நம்ம பெஸ்ட் எது கடவுள் கொடுத்த இது பெஸ்ட் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த இதுல கூட அந்த பேண்டமிக்லயும் அதுதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் பட் ஆனா பிசினஸ் செய்யும் போது நானும் மெட்ராஸ் இந்த ஹைவேல போகும்போது எவ்ரி டைம் அந்த ஹைவேல போகும்போது நான் பார்ப்பேன் பியூட்டிஃபுல் காஃபி, அப்புறம் என்னது முருகன் இட்லின்னா கிளீன் டாய்லெட், நல்ல இட்லி, கொஞ்சம் இதுல இந்த ராகி பிஸ்கெட், மில்லட் பிஸ்கெட், அந்த மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா சேர்ந்து கிளீனா கொடுப்பாங்க. எவ்வளவு ஒரு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ல போனா அதெல்லாம் இறங்கி ஆனந்த பவன்ல வெஜிடேரியன் சாப்பிட்டு இதெல்லாம் அட்மயர் பண்ணி நல்லா இருந்தா அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணணும். அதனால டு எக்ஸலண்டா வேலை செய்யணும்னு சொன்னா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு சின்ன சின்ன இதுல நம்ம எக்ஸலண்ட் டைமிங் பொறுத்து இருக்கணும். நம்ம யாராவது போய் மீட் பண்ணா ஒரு கரெக்டா அழகா இருக்கிறது, நல்லா இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, அதெல்லாம் உலகம் பார்க்கணும். கடவுள் நம்மள எல்லாருமே ஒரு இதத்தோட சேர்ந்திருக்காரு. அதுல நம்ம பெஸ்ட் என்ன சொல்லுவோம் பிரசன்டேஷன் எப்படி பண்ண முடியும், இது நம்முடைய திறமை. நீங்க கிரேட்டஸ்ட் ஷோமேன் ஒரு மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த மூவில ஆஸ்திரேலியன் ஆக்டர் அவன் பயப்பட மாட்டான். ஏழை ரொம்ப பணக்கார பொண்ணை இது பண்ணி ட்ரூ ஹாலிவுட் ஸ்டோரி மாதிரி. பட் கடைசியில அவனுடைய ட்ரீம் ஒர்க் பண்ணி அது வின் பண்றான். அதுதான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ என்னுடைய ஸ்டோரி அதே மாதிரி நான் உங்களுக்கு என்னன்னா ட்ரீம் நம்ம நல்லா நிறைவேற்றலாம். கடவுள் புண்ணியத்தில் டெய்லி நான் வேண்டுவேன் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோம். மீதி பேரு என்னுடைய மிஸ்ஸஸ் ரொம்ப அருமையா அதே மாதிரி மீதி பேரு இலை ஒரு இதுல ஒரு சர்ச்சுக்கு நாங்க போறோம் அஸ்ரயான்னு சொல்லி அந்த இலை எப்பவுமே கீழே அந்த டச் மீ நாட்டு தொட்டா அப்படியே முடிக்கும். அதோட உல்டா டச் மீ நாட், டச் மீ இன் த ரைட் வே, then our responses will come out. அப்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஓபன் பண்ற மாதிரி. So life has to be like that. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுமையான ஆப்பர்ச்சுனிட்டி கூட அது நன்மையா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you so much. நம்ம क्वेश्चन ஆன்சருக்கு மூவ் ஆகலாமா? Yes, sure. உங்களோட क्वेश्चंस உங்களோட chat boxல அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா நாங்க அவருக்கு சொல்லிட்டு you will get the answer. If any questions there, please type it on the chat box. நீங்க ஓபன் அப் ஆனால் மட்டுமே எங்களால அதுக்கு உண்டான பதில் தர முடியும். ஈவன் உங்களுக்கு தமிழ்ல தான் क्वेश्चंस அடிக்க முடியும், நீங்க அதுல தான் கம்ஃபர்ட்டபிள்னாலும் நாட் a problem. நீங்க தமிழ்ல அடிங்க, நான் அதை படிச்சு காமிச்சிருக்கேன். So where can we get your training? Madam, you asked what would you suggest? Sir, actually this training purpose நீங்க ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டீங்க. நீங்க எங்க படிச்சீங்க என்ன ஏது அப்படிங்கிறது. I think we can move on to the next question. So the next question is, what would you suggest as a great idea to implement in a highway snack bar? Wow, okay. Turkish sweets like bakla. Okay. Highway snack bar. Okay. நான் இந்த போர்டில் நான் எழுதுறேன் உங்களுக்கு. ஹைவே ஸ்நாக் பார்ல நம்ம இந்த ராகி, சரி நான் பேசுறேன், ராகி, மில்லட், நம்ம இது கூட செய்யலாம். நம்ம அந்த ஹைவே ஸ்நாக் பார்ல யூ டாக்கிங் டர்ம்ஸ் ஆஃப் ராகி குக்கி, மில்லட் குக்கி, அப்புறம் வெனிலா ஸ்லைஸ்னா அந்த பக்லாவா மாதிரி பஃப் பேஸ்ட்ரி, ஃபைலோ பேஸ்ட்ரினா ஃப்ளவர் அண்ட் சுகர் போட்டா ஃபைலோ வரும். இந்த ஃபைலோ பேஸ்ட்ரி வச்சு நம்ம இது சொல்லுவாங்களே நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம சவுத் இந்தியால கூட ஒரு மிட்டாய், ஜாசி பஞ்சு மிட்டாய் இல்லம்மா பஞ்சு மிட்டாய் இல்ல, இந்த பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரும், அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். தமிழ்ல ரோஸ் குக்கி.
ரோஸ் குக்கி. ஸோ ஓகே, கரெக்ட். அந்த மாதிரி நம்ம நிறைய இது செய்யலாம். இப்போ நீங்க என்னன்னா பீட்சா மாதிரி, சினமன் ரோல், சினமன் பன் நம்ம பண்றோம். எனக்கு என்னன்னா ஹைவேல அந்த பன்ல வந்து பெர்லினர்னு ஒண்ணு இருக்கு. பெர்லினர்னா டோனட், ஜெர்மன் டோனட். அந்த டோனட்குள்ள ஜாம் போடுவாங்க. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல அந்த பணியாரம் மாதிரி செய்து, அதுவும் இந்த ஒரு குக்கி, பஃப் பேஸ்ட்ரி, ஃபைலோ பேஸ்ட்ரி அதுல போட்டு, இல்லைன்னா அந்த போட்டாய், இந்த மாதிரி போட்டாய் இருக்கு, என்ன சொல்றது, சாக்லேட் டோஸ்ட் மாதிரி பாருங்க, இப்படி இந்த பொற பிஸ்கட் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணி அதுல நடுவுல நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் போட்டு அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் வந்து சீஸ் ஸ்ட்ரான் இருக்கு, சீஸ் ஸ்ட்ரா, சாரி நான் இப்படி எழுதுறேன். சீஸ் ஸ்ட்ரானா பார்மேசன் நல்ல சீஸ் வச்சு இந்த பஃப் பேஸ்ட்ரி வச்சு அதை ரோல் பண்ணி அது மேல நம்ம கொஞ்சம் காரம் போட்டு ஜீரா பிஸ்கட் மாதிரி அது கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பட்டர் குக்கி, இந்த குக்கி, அந்த குக்கின்னு சொல்லி இந்த KFC அப்புறம் சப்வேல கொடுக்குறாங்க. அதோட we can put அதுல வந்து நம்ம இந்தியன் கேஷ்யூ நட் எல்லாம் பண்ணிட்டு, சூஜி அல்வா ஒரு கப் கேக்ல போட்டுக்கிட்டு, சூஜி அல்வா அது மேல நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட்டு அது இது மாதிரி போய் ஒரு க்ரீம் மாதிரி போட்டு ஒரு நட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பொற பிஸ்கட் கீழே வச்சு அது மேல ஒண்ணு வச்சு அப்படி பண்ணலாம். அப்புறம் வந்து சமோசா மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதுவும் பேஸ்ட்ரியில அந்த ஃபைலோ பேஸ்ட்ரி வச்சு செய்யலாம். எனக்கு அந்த மாதிரி அட் அ டைம் நான் சொல்ல முடியல. பட் நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி ஹைவேல என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும், என்ன காஃபி ஷாப் இருந்து அந்த மாதிரி ஸ்நாக் வேணுமா, பாட்டில்ல வச்சு அந்த மாதிரி வைக்கணுமா, இல்லைன்னா இந்த கடலை மிட்டாய் செய்யற மாதிரி செசமி இது இருக்கு, அதுல நம்ம பிரலீன் குக்கின்னு சொல்றாங்க, அதுல சும்மா சாக்லேட் மெல்ட் பண்ணி அதுக்குள்ள போட்டு இந்த நட் பேஸ்ட் போட்டுட்டு அதையும் ரோல் பண்ணி டிஃப்ரெண்ட் இது செய்யலாம். அப்புறம் வந்து நம்ம சூஜி இந்த ரவா லட்டு அந்த மாதிரி இருக்கு, அதையும் ஒரு சாக்லேட்ல டிப் பண்ணி அதை கொடுக்கலாம். இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு மைண்ட் ஒர்க் பண்ணுது. ஏன்னா நான் எப்பவுமே 5 ஸ்டார் அந்த மாதிரி இதுதான் ஐடியா. இப்ப நீங்க சொல்லும் போது ஹைவேல நிறைய இது பண்ணலாம். நம்ம அந்த இனிப்பு இட்லி கூட ஒண்ணு இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்காது. அப்புறம் பணியாரம் இருக்க நம்ம ஊர்ல பனானா எவ்வளவு கிடையாது, அதுல கொஞ்சம் ஃபிளேவர் போட்டுட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ல பண்ணிட்டு அது மேல கொஞ்சம் மேல கஸ்டர்ட் இல்லைன்னா அந்த கோயா மேல வச்சுட்டு ஒரு நட்டு வச்சு ஸ்டைலா கொடுக்கலாம் பேப்பர் கப்ல. 1000 இது நம்ம செய்யலாம். நம்ம ஹெல்தியா செய்யணும். மார்ஜரின் எல்லாம் வைக்கக்கூடாது, ஷார்ட்னிங் எல்லாம் வைக்கக்கூடாது. நல்ல நட் பட்டர் நல்ல குவாலிட்டி இது கொடுத்து, குவாலிட்டி பிரைஸ் இப்பெல்லாம் எவ்வளவு விலைக்கெல்லாம் விற்கிறாங்க, நம்ம வாங்குறோம். ஸோ ஹைவேல கிளீனா வச்சு காக்காலாம் வராம நம்ம எலிமினேஷன் இது போட்டுட்டு பெஸ்டோ ஃபிளாஷ் பண்ணிட்டு சானிடைசர் வச்சுட்டு எவ்வளையோ பண்ணலாம். Thank you, sir. And the next question is, where can we get expertise on frozen bakery? I beg your pardon, where can you get expertise on frozen bakery? Frozen. On frozen what? Bakery. Frozen items to deal with the Oh, okay. Expertise na seema, there is இப்போ வந்து நமக்கு தமிழ்நாடுல இல்லாத எவ்வளவு சீசஸ் அவைலபிள். frozen items எல்லாம் இப்ப எல்லாமே all over the world, any supermarket, any store is there. Now I will tell you the right products where to get. Now here I won't answer that question where and what. Frozen bakery, frozen items, we can get a lot of frozen, either like frozen cakes, but adukku refrigeration irukano. Adukku refrigeration varna refrigeration temperature on the -15 degrees to -18 degrees, or normal pastry cake below 5 degrees Celsius அந்த மாதிரி இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்னா அதுக்கு கேபினெட் வச்சுட்டு எப்பவுமே கவர் பண்ணும். so that நம்ம பேசும்போது இப்ப மாஸ்க் போடுறோம், அதே மாதிரி இதுக்கு பேரு அதுக்கு என்ன சொல்றது, ஸ்னீஸ் கார்டுன்னு சொல்லுவோம். அது வைக்கணும். ஸ்னீஸ் கார்டுனா இப்படி இருக்கும். சோ இது கீழே இங்க நம்ம பேஸ்ட்ரி வைக்கலாம். சாரி நான் ரஃபா பண்றேன், டைம் இல்ல. இதுக்கு அது ஸ்னீஸ் கார்டன் பேரு இதுக்கு.
அந்த மாதிரி வச்சுட்டு டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே பிரசன்டேஷன் பண்றது, பேப்பர் நாப்கின் யூஸ், கையில நம்ம தொடறோம், கையில எல்லாம் தொடாம டாங்ஸ் வச்சு கொஞ்சம் கிளவ்ஸ் வச்சு அது மாதிரி கொடுத்தா, ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி கொடுத்தா டெஃபினட்டா நல்லா நம்ம எவ்வளவோ ஐட்டம்ஸ் செய்யும். Thank you, sir. The next question is, will Turkish sweets like baklava goes well in Chennai and South India? See, baklava, I don't think so. ரொம்ப இனிப்பு. நான் மிடில் ஈஸ்ட்ல வேலை செய்ய சுகர் சப்ட போட்டு டிப் பண்ணுவான். நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் காலத்துக்கு நம்மளுக்கு பிரியம். குலாப் ஜாமுன், ரசகுல்லா, குலாப் ஜாமுன், நம்ம இந்த சூஜி அல்வா என்ன அருமையா செய்யறோம். அப்புறம் நம்ம வந்து கோகனட் பர்ஃபி, நம்ம கோகனட் பர்ஃபியே விற்கிறது. அந்த காலம் நாயர் கடையில நான் போய் சாப்பிடு கோகனட் பர்ஃபி இன்னும் அருமையா இருக்கும். அப்புறம் இந்த மிட்டாய், கடலை மிட்டாய், அதுல கேசர் மாதிரி அந்த தேங்காவை கலர் பண்ணி போடுவான். கலர் பண்ணி போடுவானா நீங்க என்ன இப்போ what is your question? I'm sorry, I'm getting carried. Question என்ன சொல்லுங்க? Turkish sweets like baklava goes well in Chennai and South India. அதான் நான் சொல்றேன். அதோட நம்ம நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். lot of ideas we can discuss on the thing. No problem. உங்களுக்கு எந்த லெவல்ல வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு Turkish sweet வந்து அது ரொம்ப ஸ்வீட். இட்ஸ் வெரி ஸ்வீட். பிஸ்தா இருக்கும், அப்புறம் சுகர் சிரப் கூட இருக்கும். அவ்வளவு இனிப்பு ஆள்கள் சாப்பிட மாட்டாங்க. மீதி வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். டர்க்கிஷ் ஸ்வீட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதோட நம்ம மைசூர் பாக்கு, நம்ம லட்டு, நம்ம ரவை லட்டு, அப்புறம் நம்ம இந்த சூஜி ஹல்வா, நம்ம கோகனட் பர்ஃபி, பீனட் பர்ஃபி, எள்ளு மிட்டாய், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி நம்ம விற்கலாம். அதுவே நம்ம சக்கரை பொங்கல் என்ன அருமையா இருக்கு நம்ம சக்கரை பொங்கல். அப்புறம் திருப்பதி லட்டு பண்ற மாதிரி அது இருக்கு. தேன்கொழுனா அந்த முறுக்கு, அதை நம்ம ஒரு இது முறுக்கு மாதிரி செஞ்சு அந்த ரோஸ் மிட்டாயும் அதுல சாக்லேட்ல டிப் பண்ணிட்டு அதையும் சர்வ் பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் இருக்கு. நம்ம பண்றதுதான் நம்ம எல்லாம் அதையே பண்ணுறோம். அதே மாதிரி பிரெட், அதே மாதிரி ரோல்ஸ் செய்யறோம். கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ணா, கொஞ்சம் யோசிச்சா என்ன வேணும், கருமுரா வேணும், இது வேணும்னா நிறைய செய்யலாம் நம்ம. Thank you, sir. Thank you so much. The next question is, what is the future of cakes? Now pastry is in trend. So he was asking, Madam, yeah, he's asking that only pastry is in trend now. So what will be the future of cakes? Pastry and cake is not any different. நான் அப்பதான் சொன்னேன், if you got a big cake, this is the sponge. We make sponge. If the whole thing is called a cake, sorry, my handwriting, எழுத முடியல, gato. இதை நம்ம கட் பண்ணி இப்படி பண்ணா பேஸ்ட்ரி ஆயிடுது. இது பேஸ்ட்ரி, இது மொத்தம் கேக்கு. ஸோ பேஸ்ட்ரி, ஸோ கேக்ஸ் இப்போ வந்து உலகத்துல என்ன மாதிரி கேக், சாக்லேட் ட்ரூஃபுல் கேக், ஒயிட் சாக்லேட் காத்தோ, மில்லிஃபாய் காத்தோ, பட்டர் கிரீம், பெல்ஜியன் சாக்லேட். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கேக்ஸ் விற்கலாம். ஆனா அஃபோர்டபுள் சைஸ்ல பண்ணி கரெக்டா பண்ணி ஒரு வாட்டி அந்த வேணுமா என்னது அந்த ஜிகிரி தண்டா என்னமோ இவ்வளோ இனிப்பு, அது இவ்வளவு இனிப்பு யாரு சாப்பிடுவாங்க யங்கெல்லாம். ஸோ ஒரு அளவோட நம்ம இது பண்ணா பேஸ்ட்ரி என்னது என்னெல்லாம் கேக் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணலாம், பேஸ்ட்ரியும் பண்ணலாம். பேஸ்ட்ரி அதனுடைய சின்ன இது பேஸ்ட்ரி, ஃபுல்லா பண்ணா கேக்கு. ஸோ டெஃபினெட்லி கேக்ஸ் இருக்கு. கேக்ஸ் அந்த சுகரு அந்த கண்டென்ட் என்ன மாதிரி கேக் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு செய்யலாம். 100% செய்யலாம். நம்ம சீப் சாக்லேட்டு, சீப் கலர் போட்டா ஹெல்தி கிடையாது. ஸோ அது கொஞ்சம் சென்சிபிளா யூஸ் பண்ணா நிறைய செய்யலாம். கேக்கும் பண்ணலாம், பேஸ்ட்ரியும் செய்யலாம். அந்த காலத்து மெக்ரனேட் பொசோட்டோ பிரதர்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். நல்ல கேக்கு, அந்த பிஸ்தா கேக்கு, பட்டர் டாட்டு, சாக்லேட் கேக்கு எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஹாரிசன்ஸ் அப்படி. ஸோ டெஃபினெட்லி யூ கேன். Thank you. And is healthy cakes possible, sir? What is your idea on making healthy cakes? Yes, of course, madam. Healthy cake, angel cake. Angel cake na sugar kuda irukum, meedi additives kammi irukum. Sponge cake, when you make it less of sugar, then you can make instead of buttercream, use fatless sponge. You use dairy, non-dairy whipping cream. Healthy cakes you can make. You don't put margarine, don't put cheap shortening, put proper butter. Butter is better than the oils. Then you can make healthy cakes. Use less of egg white, and you can use like a Swiss roll பண்ணுவாங்க and the jam போட்டு. So healthy cakes, people think the problem, madam, a problem everybody I'm saying, healthy in சொன்னா hospital food யோசிக்கிறார். என்னுடைய ரமேஷ் ஜவாஜி என்னுடைய ரெசிபில healthy means பேர் ஊர்லாம
உப்பு சப்பு இல்லாம சாப்பாடு கிடையாது. ஹெல்தினா என்ன சப்பு, இப்போ கோவிட் வந்தா அந்த வாசனை தெரிய மாட்டேங்குது, டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுத்தா யாரும் வாங்குவோம்? உப்பு இருக்கணும் கரெக்டா, டேஸ்ட் இருக்கணும் கரெக்டா, மாய்ஸ்சர் இருக்கணும் கரெக்டா. அப்புறம் என்ன பீப்புளுக்கு என்ன வேணும்னு அந்த அந்த ஏரியால என்ன மாதிரி யங் பீப்புளா, ஓல்ட் பீப்புளா, டயபெட்டிக்கா, என்ன மாதிரி பார்த்து நம்ம சொல்லணும். ஸோ ஹெல்தி இஸ் வெரி வெல்தி. இந்த இதுலயும் அந்த இதுலயும் ஹெல்தி, வெல்தி அண்ட் கே அண்ட் ஜாய்ஃபுல் சொல்லுவாங்க. Healthy is wealthy when you make it properly with less of sugar, less of ingredient, but proper ingredient. You can put nuts on top, you can put dates, you can put probably, or you can use fresh fruit cakes, which are healthy, and use a little less of cream and less of sugar. What is the problem? We think healthy means no taste. Sorry, not in my repertoire. I hope I answered your question. Thank you, sir. And I think this question, how to improve our capacity in production? How to increase the capacity in production, madam? Yes. First, capital vanuma, capital. Then vision vanu. Then you need to know the profile of the people. Then you need to know what kind of display you will put. Then you need to hire good people. You have to, not just everybody wants to do business. Sorry, I'm not saying everybody wants to do business. When it comes to spending money, nobody wants to say. I've gone to so many things, consultancy, sir, in the Mari 5-star hotel, Mari, in the Mari one. But when it comes to, you have to spend money. But I'm not saying if you want quality product, you buy quality. I na ITC star hotel center padipen. They say quality, cost cut pannuvaanga. So cost cut pandradhuna every chef will say items eduthruvaanga. No way. கெஸ்ட்டுக்கு மக்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தாலும் அதை பார்க்கணும் வேல்யூ. ஸோ அதனால இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இன்க்ரீசிங் கெப்பாசிட்டி, யூ ஹேவ் டு லுக் அட் வாட் இஸ் யுவர் திங், ஹவு மச் கேன் யூ ஸ்பெண்ட், ஹவு மெனி பீப்புள் கேன் யூ அட்ராக்ட், வாட் யூ வாண்ட் டு டூ, கிரியேட்டிவ் திங்கிங். ஸோ அதனால இஃப் யூ ஹேவ் டு டூ தட், there are lots of things. I can't give an answer like that. You have to look at first your area, where you are going to keep it, how you are going to display it, to whom are you going to sell it, how much you want to increase. There is capacity to make till the moon. There are beautiful equipment, man-made, machine-made. You have to hire the right people for that. A person who knows the product. நம்ம என்னன்னா பிசினஸ் செய்யலாம், ஆனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம அந்த பழைய காலத்து மெட்டர் நம்ம அந்த புல்லக் காட்டுல வச்சு நம்ம செய்யற அதே மாதிரி நம்ம செய்தா, we have to mechanize, we have to modernize. ஃபாரினர் அதான் பண்றான். அவனுடைய டேஸ்ட் ஒண்ணும் கிடையாது. அந்த சாக்லேட் ப்ரூஃப் எக்லேர்ன்றான், அதுல வனிலா எசன்ஸ் போட்டு மஷின்ல. அதே நம்ம ஆந்திரால நேத்தி மிட்டாயின்னு அருமையா பண்ணுவாங்க. ஸோ வி ஹாவ் டு பிரசன்ட் இட் வெல். ஸோ டிஸ்பிளே அண்ட் தென் வாட் டு யூ வாண்ட், பட்ஜெட் பண்ணி பிளான் பண்ணணும், ப்ளூ பிரிண்ட் பிளான் பண்ணணும். பைபிளையும் எழுதிட்டு, நேஷன் வித்வுட் அ விஷன் வில் பெரிஷ். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ விஷன், என்ன வேணும்னு சொல்லி. டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் unless there's something wrong. I know. Thank you, sir. Sir, this is a question. What is your opinion about millets? Does millets really add value to our food? What is the opinion about millet? What is your opinion about millets? Millet is my first love. If you ask me, you can make a millet cookie, you can make millet and rye bread, you can make millet, with millet you can make even bread sticks, you can make cookies, you can make even with millet on a sweet and sour loaf. So millet is very healthy, very nutritious. There is something on wheat bran, millet, couscous, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய. அந்த sunflower seeds, millet is very good. இந்த ராகி millet cookies விற்கிறாங்க. ஸோ millet நம்ம ஊர்ல கிடைக்குது. அந்த காலத்துல நம்ம கிராமத்துல அதை சாப்பிட்டுனா எல்லாம் நல்லா சத்துவோட இருந்தாங்க. Millet is nothing wrong, it's healthy. We have to use creative ways how to do it, that's all. Does it taste like the same product, sir, what we are using for as existing for production? Does it say does it taste same? What is the last thing you're saying? I didn't hear. Is it what? Like we are using with that like bakery products with lot of creams, milk, cheese, maidas, something like that. When we are making the same product with the millet, does it gives the same taste? No. Man, see, man, we can't confuse. When you're making with millets, it has certain qualities. Baking, cooking and baking are different. The oven temperature, the yeast you put in, the flour you put in, the grains you put in. If you put the grains, you can't brown it too much. If you put too much sugar, the yeast has to be less.
If the temperature is too much, inside won't be cooked. So there are a lot of things. So if you want a millet cookie, you want a bran muffin, you want a muffin, you want a bun with millets in it, you want bread in it, or you want cookie in it, it's all different. So you can't put the same ingredient with என்ன சொல்றது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு Mercedes Benz, ஒரு Maruti car, ஒரு Mahindra, ஒரு Jaguar. இப்போ நம்ம வந்து மாருதி டயர் வந்து ஜாகுவார் கார்ல போட முடியாது. அதே மாதிரி போயிங் 737 வந்து ஏர்பஸ்ல போட முடியாது. ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அம்பாசிடர்ல போட முடியாது. So we have to look at match the right thing with the night. What do we want? நிறைய பேர் நம்ம நடிக்கிறோம் இது ரொம்ப இது நம்ம சில்வர் இதுல பண்ணிட்டா ஒரு நல்ல தட்டுல கொடுத்துட்டா அந்த சாப்பாடு நல்லா ஆயிடும். இல்ல அந்த ஒரு எலுமிச்சை பழம் சோறும் நம்ம உருப்படியா நம்ம அதுக்கு நட்ஸ் அந்த கடுகு தீக்காம கறி பத்தா பேர்ன் பண்ணாம பச்சை மிளகா நிறைய போடாம மஞ்சள் நிறைய போடாம அந்த ரைஸ் ரொம்ப கொதிக்க வைக்காம அந்த மாதிரி நம்ம குக்கியும் செய்யலாம். பல்லு உடையிற மாதிரி குக்கி செய்யலாம். தாந்தோடுன்னு சொல்லுவாங்க, ஃபெண்டர் பெண்டர் ஆர் அந்த மாதிரி செய்தா யாரும் சாப்பிடுவா. ஸோ அது கரெக்டா நம்ம அளவோட செய்தா 100% we can make. You can't use the same products. அதே மாதிரி கிரீம் போட்டு எல்லாத்துலயும் ஒண்ணு அதுக்கு ஒன்று ஒரு ரெசிபி இருக்கு. அதுக்கு தான் ஸ்பெஷலைசேஷன் தேவை. அது யோசிச்சு செய்யணும். Next question is how to find different homemade chocolate croissant varieties or any institute. The question from Rajasam. Actually, I didn't understand the question. Actually, how to find different homemade chocolate croissant varieties or any institute. How to find? What is he asking? How to make? Or you want to procure? No, actually, I'm confused with this question. That's what you asked. I can't understand the question. Yeah. Sir, what is your opinion about homemade chocolates, sir? Fantastic homemade chocolates in India now. They're producing South India, Ooty, Kodaikanal, and thing. But only thing is, number one, the presentation தெரிய மாட்டேங்குது. Ooty chocolates irukku idu irukku and the Banff. I was in Canada. When you go to different kinds of things, there are the way they present the fudge and the cookie, the bottles, the way they present. அது நம்ம பார்த்துக்கணும். dirty bottle அழுக்கா வச்சு யாரும் வர மாட்டாங்க. Sorry, I'm being very very open. Hygiene தேவை. அது பார்க்கறதுக்கு ஒரு பார்வை. நம்ம கேட்கிறோம் வண்டி நல்லா இருக்கணும், கல்யாணம் செய்யும் போது மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும் நம்ம கேட்கிறோம். பட் அது நம்ம சரியா அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரோம். நம்ம தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ் பண்ணி இல்லைன்னா அதே மாதிரி இந்த ஃபுட்டும் அதே மாதிரி அதுக்கு ஒரு அன்போட திறமையான ஐட்டம் வாங்கி பொறுமையா சேர்ந்து மக்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவோட சேர்ந்தா we can first class செய்யலாம். There is no problem. So homemade chocolate is okay, but you use healthy products. Okay. Sir, there's a question. 1 minute. Where do we learn homemade chocolates using cocoa powder? How to make it, sir? How to make it a homemade chocolate using cocoa powder? Cocoa powder alone won't give you homemade. You can make cookie out of that, but you need chocolate. You need to get a chocolate. I don't know. I'm not telling you the brands. Could be Morde, Bernard Callebaut. You can get different kinds of chocolate. You got to melt it. There is couverture chocolate. There is covering chocolate. Then you have a truffle chocolate or a ganache. அப்போ சாக்லேட் பட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டு சம்டைம்ஸ் ஆமண்ட் பேஸ்ட் அது மாதிரி போடணும். ஸோ யூ கான் கெட் அ ஜஸ்ட் வித் கோகோ பவுடர் யூ மேக். தட் இஸ் வாட் த சீப் திங். த சாக்லேட் டேஸ்ட் won't come. It will be cocoa. Cocoa doesn't make chocolate. Chocolate is chocolate. Cocoa is cocoa. You can add coconut. You can add butter. You can blend cocoa to an extent. If it is 4 times, 1 type cocoa and 3 types chocolate, or 2, little bit of cocoa, little bit of thing, little bit of sugar and butter you got to use. So verum cocoa you can't produce chocolates. Okay, sir. Any more questions, please? And sir, you can share your opinion about the bakery products like cake, biscuits, rotis, buns, or whatever. Okay, I can share now. What I'm saying is, நம்ம இதுல வந்து பேக்கரிஸ்ல இப்பெல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. நிறைய பெரிய பெரிய பேக்கரிஸ் இருக்கு, பிரெட்ஸ் இருக்கு, நிறைய பிரெட்ஸ். இப்போ வந்து ஹெல்த் இப்போ என்னன்னா நட் பட்டர், ப்ரௌன் பட்டர், கேஷ்யூ பட்டர், அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம கோகோனட் இது. ஸோ யூ கேன் மேக். இன்னொன்னு இருக்கு, அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த தில்குஷ்
அந்த மாதிரிலாம் இருக்கு. So we can make a lot of things like that Dil Kush, which has got coconut. It's actually coconut. அப்புறம் வந்து அந்த ஒரு ஷார்ட் பேஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் இது சுகர் போட்டுட்டு கோகோனட் போட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு அதுல கொஞ்சம் சாக்லேட் மாதிரி நம்ம அந்த கோயா கூட யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்வீட்டா அந்த மாதிரி டெசர்ட், அந்த தில் குஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அது ஃபிளான், இங்கிலீஷ் ஃபிளான், இந்த மாதிரி ஒரு டிஷ். அப்புறம் அது கட் பண்ணி இது மேல கோகோனட், சுல்தானா, கேசர், cashew nuts, dates, sorry my handwriting, dates, அந்த ஃபிளேக் கோகோனட் அது மாதிரி போட்டு உள்ள நம்ம நடுவுல வந்து ஒரு வாட்டி அந்த இது பண்றோமே அந்த காஜு கத்லி மாதிரி கேஷ்யூ நட்டு சுகர் போட்டு ஒரு இது பண்ணலாம். இது மேலேயே நம்ம சாக்லேட் போடலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம் நிறைய இது. அப்புறம் இந்த பர்ஃபீஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பர்ஃபீஸ் மாதிரியே நம்ம பண்ணி அதுல கொஞ்சம் சாக்லேட் கோட் பண்ணி அதுவும் சர்வ் பண்ணலாம். there are a lot of ideas we can. சமோசானா ஒன்லி சமோசா விற்கிறோம், அந்த ஆயில் சரியில்லை. அப்புறம் வந்து ஒரு வாட்டி நம்ம even when you look at bonda அந்த மாதிரி இதெல்லாம் we can look at different ways of doing in the bakery. The biscuits we are doing, like அந்த காலத்துல cream biscuit இருக்கும், peanut biscuit, cashew nut biscuits, you know, like that coconut biscuits, அது மாதிரி brown இது. அப்புறம் ராகி வச்சு we can do a lot of things, even ragi cookies. அந்த மாதிரி the waste sideல நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. மெட்ராஸ் டு பெங்களூர் போகும்போது எவ்வளவு பேர் இருந்து கார்ல வந்து இறங்கி சாப்பிடுறாங்க. ஒரு டீசெண்டா இடம் இருந்தா ஒரு கிளீன் அட்மாஸ்பியர் வச்சு அங்க உட்காரத்துக்கு ஒரு ஏர் கண்டிஷன் வச்சுட்டு அங்க வந்து நல்ல கைண்ட் ஆஃப் பஃப், அப்புறம் பேட்டிஸ், அப்புறம் நீங்க ஈவன் த மிடில் ஈஸ்டர்ன் பக்லாவா, அப்புறம் யுவர் பர்ஃபீஸ், அந்த டிஃப்ரெண்ட் இது நம்ம பண்ண குக்கி, நல்ல பிரெட், crusty bread, ஒரு நல்ல டீசன்ட் பிரெட், அதுல சக்கரை போட்டு பிரெட் இவ்வளவு சின்னதா பண்ணி நல்ல ஒரு பெரிய ஸ்லைஸ் பிரெட் பண்ண அது சாண்ட்விச்சஸ் பண்ணலாம். குக்கி, அப்புறம் அந்த பிரெட்லயே மில்லட் குக்கி பண்ணலாம், ராகி குக்கி பண்ணலாம், பாஜ்ரா குக்கி செய்யலாம். lot of things we can do. So lot of ideas. இப்போ வந்து நம்ம கோவிட் டைம்ல பீப்புள் வெளியில போல, ரொம்ப வீட்டுல இருந்து நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்றோம், ஆனா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கணும், குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஆமா காசு ஆகும், அதுக்கு நீங்க போர்ஷன் பார்த்துட்டு குவாலிட்டி கட் பண்ணக்கூடாது. குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்ணணும், அதை நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஹைஜீனிக்லி மெயின்டைன் இதுனா பீப்புள் ஆள்கள் வருவாங்க. இப்பெல்லாம் நம்ம நாட்டுல காசு ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்றாங்க. எவ்வளவுலாம் இப்ப பிரெட்டுக்கு இதுக்கெல்லாம் 200 rupees எல்லாம் பிரெட்டுக்கு. ஐ மீன் தட் இஸ் டூ மச். But if you give quality stuff, we can buy homemade agricultural products, wheat bread, rye bread, அந்த மாதிரி யூ கேன் மேக் மல்டி கிரெயின் பிரெட், அப்புறம் மல்டி கிரெயின் பன்ஸ், அப்புறம் சீஸ் வச்சு பிரெட் ஸ்டிக். அந்த பொற பிஸ்கெட்லயும் நிறைய வெரைட்டி அதுல போடலாம், மில்லட், பாஜ்ரா, நிறைய. நான் இப்போ ஐ கான்ட் டெல் யூ லைக் தட், பட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் த திங். ஐ கேன் கிவ் அட்வைஸ், then you have to hire the right people, then I can guide people like that. I mean whatever it is that I depends on, if I am to consult and tell you, I can tell you we can do a lot of things. There are a lot of ideas. And apart from that, I am with the Indian Federation of Culinary Association. Trans fat இருக்கு. Trans fatனா அந்த ஆயில், சமோசா, போண்டா, அந்த ஆயிலே திருப்பி யூஸ் பண்றோம், அந்த ஆயிலே யூஸ் பண்றோம். as a result அந்த சேச்சுரேட்டட் கண்டென்ட் கூட ஆகுது. as a result கொலஸ்ட்ரால், கார்பன், கேன்சர்லாம் வரும். ஆனா அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஆயில் கிளீன் பண்ணிட்டு திரும்பி யூஸ் பண்ணா சமோசா, your different kinds of cookies, the biscuits, whatever you are using, it will be healthy. And if you use the oil and drain it, you can use many times. It is like your engine oil. அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் கார்ல? நல்ல கார்னா இன்ஜின் ஆயிலுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் ஒரு லிட்டர் கொடுக்குறோம். நோ, மேபி 1000 rupees ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி பெட்ரோல் அவ்வளவு. அதே மாதிரி நம்ம நல்ல குவாலிட்டி வாங்கணும், அது சீப் குவாலிட்டி வாங்கக்கூடாது. You can do. So there are a lot of opportunities in children. இப்ப நம்ம நடிக்கிறோம் நிலைமை சரியில்லை, people வர மாட்டாங்க. ஒரு ஈவன் பேக்ட் ஆர்டர் கொடுக்கும் போது கிளீனா பண்ணி இது கொடுத்தா people கரெக்டா இருந்தா people will appreciate. So you can try that. We can do that. So mind is the thing. We keep on thinking what best we can do. Thank you so much, sir. There are a lot of I'm getting questions in the group. Sorry, ma. Am I audible, sir? Yes. Yes.
சார் ஆக்சுவலி உங்களோட தமிழ் அண்ட் த செஷன் இவ்வளோ நல்லா போனது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி ஐ தாட் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் இங்கிலீஷ் செஷன். பட் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா சொன்னீங்க. லாட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் தேங்க்யூ so much for all the support that you gave me. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் பேசுறேன். அதனால எனக்கு ரொம்ப இட்ஸ் so good to hear. எனக்கு அது நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியல. உங்களோட ஃப்ளோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ திங்க் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. Thank you so much for all the support, sir. No problem. No problem. Any time to help and guide, we can do. Our nation, நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு, நம்ம நேஷன் ரொம்ப பிரமாதமான நேஷனு. எந்த நம்ம சந்திர மண்டலத்துல போய் கூட நம்ம இது செய்யலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்பேஸ் ராக்கெட்லாம் செய்யறோம். என்னைக்குமே நம்ம வந்து இந்த ஸ்கின்னால நம்ம கம்மின்னு யோசிக்க கூடாது. நம்ம ஐடியாஸ் ரொம்ப இருக்கு. இப்ப கோவிட் மெடிசன் செய்யறோம். நம்ம கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த ஜெர்மன் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த அன்னெசரி எசன்ஸ் ஃபிளேவர் போட்டு செய்யறாங்க. அதோட நம்ம வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், வேல்யூ ஃபார் ஃபுட் கொடுத்தா இந்த பிசினஸ் ஓடலாம் செய்யும். And sir, one last question. Actually, this is my personal question. என்ன ஒரு காமன் மிஸ்டேக்கா எல்லா பேக்கர்ஸும் என்ன பண்றாங்கங்கிறது நீங்க நினைக்கிறீங்க? மேடம், காமன்னா நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. Thank God, not in married life. Variety is the spice of life. I'm sorry. I'm also leadership and I do a lot of things. I believe in value. So variety வேணுமா? இந்த ரொட்டி சேம் பேக்கெட்டு அந்த காலத்துல முடியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன ரொட்டி செய்யணும், அதே சைஸ் செய்யறோம். பேஸ்ட்ரினா அதே தான் செய்யறோம். மாத்தணும். ஒரு பேஸ்ட்ரி இப்படி இருந்தா ஒரு பேஸ்ட்ரி ட்ரையாங்கிள், ஒரு பேஸ்ட்ரி ரவுண்டு. ஆனா சும்மா ஃபிளேவரும் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? சால்ட் கூட பண்றோம், ஆயில் கூட போடுறோம், கலர் அப்பியரன்ஸ் சரியா இல்ல. டிஃப்ரெண்ட் வெரைட்டி. உலகத்துல கூகுள் தட்டினா ட்ரைனிங் வேண்டாம், எல்லாமே வருது அதுல. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை இல்லை, ரெசிபி முதல் கொண்டு இருக்கு அதுல. நம்ம ஆனா டெஃபினெட்லா செய்யறதுக்கு வந்து ஆள் தேவை, அந்த அனுபவம் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ரைட் எக்யூப்மெண்ட் வாங்கணும். அதுதான். ஸோ நீங்க கேட்கறதுன்னு வந்து நம்மளுக்கு வந்து நீங்க உங்க கேள்வி என்ன? சாரி, நான் எங்கேயோ போய் மறந்துடுறேன் கேள்வி. இன்னொரு வாட்டி இல்ல அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் இது. இப்ப என்னோட क्वेश्चन என்னன்னா, எங்க வந்து காமன் மிஸ்டேக் எல்லா பேக்கர்ஸும் பண்ற காமன் மிஸ்டேக்? ஆமா, common mistake. What I'm saying, variety is the spice of life. Creativity, we need creativity. In the chef job na edukku edutana, every day is a new challenge. You can make million things in million different ways and make people happy. That is the thing. Like ஒரு வடைய நம்ம அமெரிக்கால போய் ஒரு இட்லிக்குள்ள இட்லி பேப்னு சொல்லி இட்லியில சட்னி போட்டுட்டு அதுல வந்து மேபி அது கொஞ்சம் கன் பவுடர் போட்டுட்டு மேல கொஞ்சம் சீஸ் தடவி மேல ஒரு கோகோனட் போட்டு அது ஒரு அவன்ல போட்டு எடுத்து மேல கீ போட்டா அது ஒரு ஐடியா. வேர்ல்ட்ல சொல்லிட்டாங்க, யுனைடெட் நேஷன்ஸ்ல இட்லி தோசா இஸ் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் தி வேர்ல்ட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டிராவல்ட் தி வேர்ல்ட். நத்திங் லைக் அவர் தோசா. சும்மா கிரெப் பண்றான், பேரூர்ல கிரெப் சுசேன்றான், அதுல பிராண்டி போடுறாங்க, சுகர் போடுறாங்க, என்ன உப்பு சப்பு இல்லாம ஒரு கிரெப். அது கிரெப்பெல்னு சொல்றாங்க, கிரெப்பெல். சோ அது என்னது கிரெப்பல்? ஒண்ணு பேரு இல்லாம ஒரு தோசையில ஒரு சத்து இல்லாத ஒரு தோசை சும்மா பாவமா படுத்து கிடக்குது. நம்ம தோசை அந்த முருகலை போட்டு அதுல கீ போட்டு இந்த மசாலா போட்டா என்ன அருமையா இருக்கு. அது யார் பீட் பண்ணும்? தோசையும் கோகோனட் சட்னி, இட்லியும் சாம்பார் மாதிரி. So we can do a lot of things, ma. So it is what நம்ம காமன் என்ன செய்யறோம்னா, we are doing the common same things, the same thing. Why are we think என்ன சொல்றது, தெலுங்குல எனக்கு சொல்லுவாங்க, నే పట్టిన కుందేలకు మూడే కాలు, நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் தான் அப்படின்னு. ஸோ அது 3 கால்ல ஆட்டோ ரிக்ஷா இருக்க. அந்த மாதிரி we can run, we can think differently. We are thinking the same thing. இட்லி சாம்பார்னா இதுதான், சாம்பார் சாதம், பிஷி பலவாத் இதுன்னா. ஸோ I created in Chola Sheraton கீமா ரைஸ். கீமா வச்சு ரைஸ் பிரியாணி இன்னைக்கு என்ன மேட் செய்தாங்க. என்ன அருமையா இருந்தது. பிரியாணியே தேவை. கீமானா மட்டன் கீமா வச்சு ரைஸ், அதுல கொஞ்சம் கொத்தமல்லி, அதுல கொஞ்சம் கேப்சிகம், அதுல முட்டை எல்லாம் போட்டு இப்போ உலகத்திலேயே கீமா ரைஸ் வந்துருச்சு. அதுல ஒரு முட்டை வச்சா பிரியாணி கட்டுது. So it is creativity. We'll have to think out of the box. That's all. So we can do wonders in food. Every day we can produce 100 recipes every day. I can give you. You all can do. Hello. Sir, I think there's some internet problem. No. Yeah, tell me. Sir, அது கேக்குதா?
எனக்கு கேக்குதா? Hello. Yes, I can hear you. You can't hear me? Yes, okay, sir. So thank you so much. Yes, yes. Thank you so much for all your input, sir. உங்களோட பெர்மிஷனோட உங்களோட லிங்க்டின் ஷேர் பண்ணலாமா? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த questions is coming how to contact you. Contact me na madam, you look at it because everybody contacts me already. My emails are full. You screen it, and if you feel, I will definitely help. LinkedIn la Thank you so much. You can talk to me and you screen it, and then on my mail or whatever it is you can do. Okay, little by little you screen it, because I'm already struggling with so much of things, but I want to help. Thank you, sir. Thank you so much, and thank you so much for all the time and support. No problem. I hope others enjoyed. Just ask their opinion. Yes. Kapil எல்லாரையும் கொஞ்சம் அந்த மியூட் பண்ணி பேசுற மாதிரி பண்ணிடுங்க. அன்மியூட் பண்ற மாதிரி. கொஞ்சம் 2-3 ஒப்பீனியன் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சது, எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி, then we can go forward. Yeah, you can unmute yourself and talk, please. Yes, that was actually an inspiring session, because we have always been thinking, within the box. We have just realized that even with ragi cookies or millets, we have just stopped with one step. And now after your session, we are like, so much of brainstorming is needed, and I'm really inspired to do my brainstorming. Thank you so much. Thank you. I just now spontaneously I told you we can do a lot of things. We need to think. That's all. How can we do it differently and tastily? Thank you, Nivedita. Hi, yes, sir. Mr. Rajasam, please. Hello. Hi, sir. I am Rajan from Ooty, sir. உங்க செஷன் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது சார். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியில எல்லாமே ஃபுட் ரிலேட்டட் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் எதுவும் கிடையாது. இப்போ கரெக்டான ஷெஃப் கிடைச்சாலும் ஊட்டி சார். ஊட்டி நல்ல ஊர். குன்னூர்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? இப்போ வந்து நம்ம ஹோம்மேட் சாக்லேட்டு, இந்த க்ரோசனட், இதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ், அது எப்படி வந்து நம்மளே தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி கத்துக்கணும், அது வந்து இங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் ஊட்டியில. இங்க ஒரு சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் அவங்களோட சேல்ஸ் மார்ஜினும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு சார். ஆனா மித்த இடத்துல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வந்து பிரசன்டேஷன் வந்து சரியில்லை. அதனால வந்து மார்க்கெட் ரொம்ப மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. சோ நம்ம எப்படி பண்றது அப்படின்ட்டு கேட்கணும் சார். இல்ல, ஒரு அட்வைஸ் நான் தரேன். நீங்க வந்து ஒரு ஆள் வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் பாக்குறேன், ஒரு திறமையான நல்லா படிச்சு எஜுகேட்டட்னா அவனுக்கு தெரியும் பேஸ்ட்ரி இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும், ஒரு பேசிக் கோர்ஸ் 6 months அப்படி யாராவது சேர்ந்து அட்லீஸ்ட் 1 year கோர்ஸ் ஒரு ஐடியா இருக்கு. அப்ப அவன் காஸ்ட், பிரசன்டேஷன், இந்த பிளானிங் தெரியணும். அந்த மாதிரி செய்தா, இல்லைன்னா ஓல்ட் ஃபேஷன் ஸ்டைல்ல செய்தா நம்ம ப்ராஃபிட் ரொம்ப செய்ய முடியாது. இப்ப பீப்புள் என்ன செய்யறாங்க, எல்லாம் ராப் நைஸ்லி. இந்த டிவினால உலகத்துல எல்லாமே ஆக்டர் மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபுட்டும் பிரசன்டேஷன் வந்து இந்த மூவில பாக்குற மாதிரி they want it nicely presented. ஸோ அதனால we have to ஒரு trained person வச்சுக்கிட்டு, நீங்க இந்த மாதிரி இது வேணும்னா I can guide, but you need to hire one person who can do the thing. Then we can over and above that ideas போட்டு publicity எப்படி செய்யணும். We can easily do, all the resources are there. There is no problem. We can only, அதான் ஒரு trained person ஒருத்தர் எடுக்கணும். ஒரு trained person வச்சுக்கிட்டு அவன் வந்து இது பண்ணி, நம்ம என்னன்னா அதை நம்ம கட் ஷார்ட் பண்ணா நம்மளுக்கு ஐடியாஸ் வராது. ஏன்னா எல்லாம் அந்த சயின்டிபிக் ப்ரோப் பண்ற மாதிரி, அந்த ப்ரோப் பண்ணாதான் அந்த கோவிட்ல கோவேக்சின் எப்படி, கோவிஷீல்டு எப்படி, ஆஸ்ட்ராசென்கா எப்படி, மொடர்னா எப்படி அப்படின்னு தெரியுது. அதனால அந்த ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதனால கொஞ்சம் Thank you very much, sir. I hope I answered your question. Yes, sir. Yes, sir. Almost 5-10 minutes cross பண்ணிட்டோம். Thank you so much. Okay. Thank you, sir. Thank you so much for all the ideas and the inputs. We enjoyed the session.